ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நம்ம அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது லைன் பை லைன்மையாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா தேவிராவின் தமிழ் இலக்கண அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இதில் நிறைய இலக்கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இலக்கணம் தேவையோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். இதில் ஒன் பை நான் சொல்கிறேன். இதில் முக்கியமானது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ முதல்ல இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா எழுத்து அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்திலக்கணம், எழுத்தியல், எழுத்திற்கு ஒளி வடிவம், வரி வடிவம் என்று 2 வகையான வடிவங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஒளி வடிவம், வரி வடிவம் என்று 2 வகையான வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 வடிவத்திற்கு எழு என்பதுதான் வேர்ச்சொல், சரிங்களா? ஸோ எழுத்து என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? எழுத்து என்பதன் வேர்ச்சொல், எழு என்பது இதோட வேர்ச்சொல்லாக அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது எழுத்திலக்கணத்தோட வகைகள் நம்ம பார்க்கும்போது முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 10 அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? சார்பெழுத்து ஆல்ரெடியே நம்ம பார்த்துருக்கோம் நியூ புக்கில். ஸோ அதன் அடிப்படையில் மொழியின் அடிப்படை எழுத்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் என்ன சொல்கிறோம்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, சரிங்களா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து பார்க்கும்போது ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். உயிரெழுத்து என்ன? குற்றெழுத்து, நெட்டெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, சரிங்களா? வினானா 5 தெரியும், சுட்டு அப்படின்னா 3 அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்தது மெய்யெழுத்து என்னன்னு தெரியும். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா எரல், இங்கே என்னென்னா மன்னன, இடையினம்னா எரல வரல. ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜஸ்ட்டு நம்ம ரிவிஷன் மாதிரி என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்து பார்க்கும்போது 30 எழுத்து தான் நமக்கு என்னது முதல் எழுத்து, சரிங்களா? ஸோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தமாக 30 எழுத்து அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து. ஸோ வினா எழுத்துனா என்ன பார்த்தோம்? 5, முதல்ல வரும், இடையில் வரும், இறுதியில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ நம்ம பார்க்கும்போது ஆ, இ, உ 3 சுட்டெழுத்துக்கள். ஸோ அதில் உகரம், சரிங்களா? உகரம் அப்படின்ற சுட்டெழுத்து இந்த காலத்தில் உ அப்படிங்கிறது பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அடுத்தது பாருங்கள், நம்ம அண்மை சுட்டு, சேமை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக மொத்தம் சுட்டெழுத்துக்களே 10 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம பார்த்தது 4 தான், ஆனால் இங்கே சுட்டெழுத்துக்களே என்னது 10 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுட்டு, புனராத சுட்டு, நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்றாங்க, சரிங்களா? மொத்தத்தில் சுட்டு சுட்டு சுட்டுன்னு நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக சுட்டெழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படிங்கிறது ஸோ இந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படின்னா அண்மை அப்படின்னா அருகில், சேமை அப்படின்னா தொலைவில். அப்போ இவன், இவள் அப்படின்னா அண்மை, சேமை அப்படின்னா அவன், அவள், அவர், அது வந்தால் என்னது சேமை சுட்டை குறிக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அந்த, இந்த, சரிங்களா? சுட்டு திரிந்து, அந்த, இந்த என்று திரிந்தால் அது சுட்டு திரிபு அப்படிங்கிறது பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அடுத்தது நெஞ்சரி சுட்டு, சரிங்களா? நெஞ்சரி சுட்டு மட்டும் பார்ப்போம். பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டும் தெரிவது நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பேசிக்கொள்பவரோட நெஞ்சுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இரு நண்பர்கள் பேசிக்கொள்ளும்போது நீ நாளைக்கு வரும்போது அதை எடுத்து கொண்டு வா, மறந்து விடாதே என்றவனுக்கு வேறு ஒருவன் நாளை நான் அதை மறக்காமல் எடுத்து வருவேன், நீ கவலைப்படாதே என்பான். ஸோ நெஞ்சரி சுட்டு அப்படின்னா அவங்க நெஞ்சுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இல்லையா, நாளை நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறது. அதுதான் வந்து நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ புணர்ந்த புணராத அது நமக்கு தேவையில்லை. ஸோ பண்டரி சுட்டு அப்படின்னா ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது தான் என்னது, பண்டரி சுட்டு. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுவது என்னது, ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது, அதாவது பண்டரி. சரிங்களா? பண்டரி அப்படின்னா அறிந்த ஒன்றை சுட்டுவது, பண்டரி சுட்டு அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இதற்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த ஊரில் வேலை செய்து கொண்டிருந்த போது நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த பள்ளி சிறந்த பள்ளி. சரிங்களா? ஏற்கனவே அறிந்த ஒன்றை, அந்த பள்ளி சிறந்த பள்ளி, அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படிங்கிறது ஏற்கனவே அறிந்த ஒன்று. இவற்றில் ஊர், அவன், பள்ளி என்பன பற்றி ஏற்கனவே அறிந்து சொல்வது. சரிங்களா? ஏற்கனவே அறிந்து சொல்வதான் என்னது, பண்டரி சுற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பின் அதை பற்றி பேசப்படுகிறது, எனவே இதுவே பண்டரி சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது உலகரி சுட்டு அப்படின்னா என்ன சார், இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் சுட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதை டீச் பண்ணுறேன். மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பொருளை சுட்டுவது உலகரி சுட்டு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பொருளை சுட்டுவதான் அது உலகரி சுட்டு. சரிங்களா? அந்த கடவுள் என்பது படைப்பு கடவுளான பிரம்மாவை சுட்டும் என்பது அனைவரும் அறிந்தது, எனவே அது உலகரி சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தாமலே ஒரு பொருளை சுட்டுவது சுட்டு அல்லா சுட்டு. சரிங்களா? சுட்டெழுத்தே பயன்படுத்தாமல் சுட்டினோம் அப்படின்னா சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னென்னா, ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான், அவன் என்பது ராமனை சுட்டி காட்டியது. இதுதான் வந்து சுட்டே அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ராமன் வந்தான் என்பது சுட்டு அல்லாத சுட்டிற்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். பார்க்குறது வினா எழுத்து 5 வகைப்படம் நமக்கு தெரியும். முதல்ல வருவது ஏ, யா. ஆ, ஓ என்பது சொல்லின் முதலிலும் வரும், சரிங்களா, இறுதியிலும் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏ என்பது என்னது, ஏ, யா. ஆ, ஓ. ஏ என்பது முதல்ல வரும், இறுதியிலும் வரும். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக நம்ம தேவையில்லை. அகவினா, புறவினா. சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம பார்த்ததா. அகவினா, புறவினா. சொல்லின் அகத்தே நின்று பொருளை தந்தால் அகவினா, புறத்தே நின்று பொருளை தந்தால் அது புறவினா அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதில் இதுவரையும் தான் கேட்பாங்க. வினா எத்தனை, அது முதல்ல வருது, இடையில் வருது, இறுதியில் வருது. அகவினானா என்ன, புறவினானா என்ன. சரிங்களா? ஸோ அகவினா, புறவினா இந்த எக்ஸாம்பிளை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அகவினா அப்படின்னா எவன், ஏன், யா. சரிங்களா? அகவினானா எவன், ஏ, யா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகவினா. ஒரு சொல்லின் அக உறுப்பாக அமைந்து அச்சொல்லை விட்டு பிரிக்க முடியாததாகவும் பிரித்தால் பொருள் தராமல் வந்துச்சுன்னா அது அகவினா அப்படின்னு சொல்கிறோம். எவன், ஏன். இப்போ எவன், ஏ எடுங்க, வன் அப்படின்னு வருமா, வராது. ஏன் அப்படின்னா ஏவை எடுத்துகிட்டா வராது. யா பிரித்தால் பொருள் தருதா, அப்போ பொருள் தராது, அப்போ அகவினா. இப்போ புறவினா அப்படின்னா பாருங்கள், எப்புத்தகம் அப்படின்னா ஏவை நீக்கிறீங்க, இப்புத்தகம். வந்தானா, ஆவை நீக்கிறீங்க, வந்தான். செல்வியா, ஆவை நீக்கிறீங்க, செல்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சொற்களை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறவினா தான். என்னது, பொருளுக்கு புறத்துறுப்பாக வந்து வினா பொருளை தருவது புறவினா. ஸோ பிரிச்சுனா பொருளே தராது. அகவினானா உள்ள எந்த பொருளும் தராது. சரிங்களா? அடுத்தது நம்ம
சார்பெழுத்து. ஸோ எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் மொத்தமாக உயிர்மெய் 216, ஆயுத எழுத்து. சரிங்களா? ஆயுதம்லேயே வந்து பாருங்கள் 8 எழுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படையில் 21 எழுத்தான், ஒற்றளப்படையில் 42, லிகரம் 37, லுகரம் 36, ஐகாரம் 3, ஔகாரம் 1. சரிங்களா? வவ்வால். ஆயுத குறுக்கத்திலே பாருங்கள் 2 இருக்குது, மகர குறுக்கம் 3. ஸோ இதெல்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர்க்கும் மெய்க்கும் இடையில் ஆயுதத்தை வைத்தால் குறித்து தொல்காப்பியரே நன்னூல் ஆசிரியர் பவனந்தியோ கூறவில்லை. சரிங்களா? ஸோ இதை சொல்கிறது தொல்காப்பியர். சரிங்களா? தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வகையாக பிரிக்கிறார் அப்படின்னா, மொத்தம் சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பு விரிவு 369. ஸோ பாருங்கள், 3 டபுள் பண்ணால் 6, 6 டபுள் பண்ணால் 9, அப்போ 369 அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்கிறாரு, பவனந்தி முனிவர் கிடையாது. சரிங்களா? ஸோ இது கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை என்ன செஞ்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2. சரிங்களா? இதே மெய்யெழுத்து ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் வேறு எதுவும் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? அடுத்தது உயிர்மெய் எழுத்து இக்கு ப்ளஸ் ஆ கா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடியே நம்ம மாத்திரைகள் எல்லாமே பிரிச்சிருப்போம். ஸோ அதுதான் அதில் பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. சரியா? இது மட்டும் நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எல்லாமே நம்ம ஆல்ரெடி நோட் பண்ண பாயிண்ட்ஸ் தான். ஸோ நமக்கு தெரியும். ஓகேங்களா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் 216, ஆயுதம் மொத்தம் 247. சரிங்களா? மொத்தம் 247 எழுத்துக்கள். சரிங்களா? இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கலப்பா. ஸோ இது நானே புக் வாங்கி பிடிஎஃப் பண்ணேன். ஸோ அதனால் இது வந்து பிடிஎஃப் சரியாக பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ மட்டும் பாருங்கள். சரிங்களா? வீடியோ மட்டும் பாருங்கள், அதே போதும். ஸோ அடுத்து ஆயுத எழுத்து. சரிங்களா? அப்போ ஆயுத எழுத்து நமக்கு தெரியும், அரை மாத்திரை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம இளங்கோமரர் அவுட் சோர்ஸில் படித்தோம் இல்லையா? பண்டைய காலத்தில் அவ்வு கூட்டல் கடிய என்பது அக்கடிய என புணரும். இவ்வாறு புணர்ச்சியில் திரிந்த ஆயுதமும் முற்றாயுதமே ஆகும் சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, அவ்வு கூட்டல் கடிய அக்கடிய அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் பிரிந்து புணர்ச்சி விதியாக தரும் அப்படிங்கிறது அவங்களே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அவ்வு கூட்டல் கடிய அக்கடிய. ஸோ அதே போல் பண்டைய காலத்தில் அக்கன் ஆ கூட்டல் கண் அக்கன். சரிங்களா? ஆ கூட்டல் கண் அக்கன். கான் என்பது எழுத்து சாரியை குறிக்கும். மா கூட்டல் கண் மக்கான். சரிங்களா? மா கூட்டல் கண் மக்கான். ஸோ ஆ கூட்டல் கண் அக்கான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கா. ஓகேவா? மக்கான் அக்கான் என்பது புணரும். தோன்றல் விகாரத்தால் வந்த ஆயுதமும் முற்றாயுதம். சரிங்களா? இந்த தோன்றல் விகாரத்தில் வந்தது ஆயுதமும் முற்றாயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றாயுதத்திற்குரிய மாத்திரை அரை மாத்திரை அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அடுத்தது இதில் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? நம்ம அகவினா புறவினா பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், அந்த சுட்டுலேயே எத்தனை சுட்டு பார்த்தோம். சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது எல்லாமே இதை படித்தா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக. உயிரள படை எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க. உயிர் கூட்டல் அளவு கூட்டல் எடை. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். உயிரளபடை பிரித்து எழுதுக அப்படின்னா என்னது? உயிர் கூட்டல் அளவு கூட்டல் எடை உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உயிர் கூட்டல் அளவு கூட்டல் எடை உயிரளபடை. ஓகேவா? இது முக்கியமானது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கேட்பாங்க. இதில் உயிர் கூட்டல் அளவு கூட்டல் எடை. சரிங்களா? எடு கூட்டலை எடை, விடு கூட்டலை விடை, கொடு கூட்டலை கொடை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? எடு என்பதற்கு உயர்தல் மிகுதல் என்று பொருள். உயிரெழுத்து தன் அளவிலிருந்து மிகுந்து அல்லது நீண்டு ஒழிச்சிச்சுன்னா அது அம்மா தம்பி சொல்லி இந்த மாதிரி நீண்டு ஒழிச்சா அளபடை அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ உயிரளப்படை ஒற்றளபடை என்று 2 வகையான அளபடை இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதில் நம்ம பார்த்தது 3 வகையான அளபடை நமக்கு இருக்கும். செய்யுள் இசை அல்லது இசை நிறை அளபடை. ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்தது தான். சரிங்களா? செய்யுள் இசை அப்படின்னா ஈரசை சீரில் வரும். சரிங்களா? இதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுங்க. தொலாகர். சரிங்களா?
நற்றால் தொழாகர் எனின். அப்போ ஈரசை சீரில் வந்து அது செய்யில் இசை அல்லது இசை நிறை அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது பல முறை கேட்டிருக்காங்க. ஓதல் படாக வந்தால் என்னது என்ன அளபடை, இது மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த கதையெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்னிசை அளபடைனா என்ன சார்னா 3 அசை சீரில் வரும். எடுப்பதுவும் கெடுப்பதுவும் படுப்பதுவும் தொடுப்பதுவும் மூவசை சீரில் வந்தால் இன்னிசை அளபடை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது கடைசியில் வரும். உரணிசை சொல்லி குடித்தளி நசை தளி அழி வந்துச்சுனாலே சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தான்ப்பா. இங்கே பாருங்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டாங்க. இதுதான் நோட் பண்ணோம். ஈரசை சீர் குறில் வந்து நெடிலாகி அடபெழுச்சி அப்படின்னா இன்னிசை. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. மூவசை சீரில் வரும் குறில் நெடிலாகி அளபடையதுன்னு கேட்டால் இன்னிசை. ஸோ இசை பாடும்போது குறிலாகி நெடிலாகும் இல்லையா, அப்போ இன்னிசை அளபடை. சரிங்களா. பொதுவாக என்ற எழுத்தில் முடியும். அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இதில் தேவையில்லை. சரிங்களா. ஸோ புதுசாக ஒரு உயிரிழப்படை கொடுத்துருக்காங்க, செயற்கை உயிரிழப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இது இல்லாமல் 3வதாக ஒன்று சொல்கிறோம். சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, செய்யுளிசை இன்னிசை சொல்லிசை 3 செய்யுளின் தேவை கருதி புலவனால் செய்து கொள்ளப்படுவது ஆதலால் இவற்றை செயற்கை. ஸோ இந்த 3 தான் என்ன சொல்கிறோம், செயற்கை உளபடைன்னு சொல்கிறோம். அடுத்து இயற்கை உளபடை அப்படின்னா ஐயோ போய்விட்டாரே புலம்பல், உப்பவோ உப்பு கூவும் எவர், உப்போ உப்புன்னு சொல்கிறோம்ல, பண்டமாற்று என்பது பழைய மணல், உப்போ உப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, ராமாவா விழி அளித்தல். ஸோ இந்த மாதிரி அளபடையிலையும் செயற்கையும் இருக்குது இயற்கையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. செயற்கையும் இருக்குது இயற்கையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், அளபடை நம்ம படிச்சிருப்போம், அதில் உயிரிழப்படை ஒற்றளபடை படிச்சிருப்போம். உயிரிழப்படையில் 3 இருக்குதுன்னு பார்த்தோம். இதுலேயும் என்னது செயற்கை அளபடை உயிரிழப்படை இயற்கை உயிரிழப்படை இருக்குது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறோன்னு பாருங்கள். சரிங்களா. அதுக்கு தான் நம்ம அவுட் சோர்ஸாக படிக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்தது ஒற்றளபடை நமக்கு தெரியும். சரிங்களா. 2 ஒற்றெழுத்து அளபடிச்சதுன்னா ஒற்றளபடை. ஸோ நம்ம பார்த்துருப்போம் எங்கிங்கிறைவ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. குளமே களம். ஸோ இதெல்லாம் வந்தால் ஒற்றளபடை. சரிங்களா. 2 ஒற்றெழுத்து அளபடுக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா. ஒற்றளபடைக்கு மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை. சரிங்களா. ஒரே ஒரு மாத்திரை. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. குற்றிய லுகரம் பார்த்தோம். சரிங்களா. உகரம் இகரமாக திரிந்து தனிக்குறில் ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் குசுடு துபரு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர்த்தொடர் ஆயுதத்தொடர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நெடில் தொடர். இப்போ வன்தொடர் அப்படின்னா எதுவுமே பார்க்கக்கூடாது, கசட தபரை வன்தொடர்னு எழுதிட்டு கசட தபரன்னு எழுதணும். மென்தொடர் எனன மனன இதுதான் நம்ம எழுதணும். இடைத்தொடர் எரல வரல, அவ்வளோதான், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. நெடில் தொடர் 2 எழுத்து சொல்லாக தான் வரும், நெடில் எழுத்தாக வரும். பாகு காசு நாடு காது சோறு. சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள் முக்கியம். உயிர் தொடர் இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர் எழுத்தா அல்லது உயிர்மை எழுத்தாக வரணும். முதுகு இக்கு குட்டல் ஊ. சரிங்களா. முதுகு. முரசு ரா இரு குட்டலா. முரடு எருது மரபு கயிறு அப்படிங்கிறது என்னது உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா. ஈ குட்டல் ஈ கயிறு. சரிங்களா. ஒரு சொல்லின் உயிரெழுத்திற்கு பக்கத்தில் குற்றிய லுகரம் வரும். இது 2 எழுத்திற்கு மேல் இருக்கும், நெடிலாகவும் இருக்கும். ஒரு சொல்லில் உயிரெழுத்திற்கு பக்கத்தில் குற்றிய லுகரம் வரும். சரிங்களா. உயிரெழுத்துக்கு பக்கத்தில் குற்றிய லுகரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இந்த உயிர் தொடர் குற்றிய லுகரம் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்ததை இப்போ ரிவைஸ் பண்ணுறோம் இந்த புக்கில். ஆனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் படித்தாலே நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போ 6 நெடில் பால் 6 நமக்கு தெரியும். இல்லு குட்டலா உயிர் தொடர். ஆடு நெடில் தொடர். விளையாடுன்னு வந்தால் யா வந்துருச்சு, அப்போ உயிர் தொடர் குற்றிய லுகரம். சரிங்களா. ஆயுதத்தொடர் நமக்கு தெரியும். எஃகு அக்கு கக்ஸு. சரிங்களா. ஓகே. ஸோ இகரம் ஒரு மாத்திரைலேருந்து குறைந்து என்னது அரை மாத்திரையாக வலிக்கும். ஸோ குற்றிய லுகரம் எப்படி பிரிக்கலாம், குற்றிய லுகரம் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம நியூ புக்கில் படித்தாச்சு. ஸோ அடுத்து லிகரம் நமக்கு தெரியும். 2 இதில் வரும்னு பார்த்தோமா. சரிங்களா. கேள்மியா சென்மியா அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் பாருங்கள், நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றிய லுகரம் வருமொழி முதலில் எகரம் வரின் இகரமாக தெரியும். நாடு குட்டல் யாது
நாடி யாது, குரங்கு குட்டல் யாது, குரங்கு யாது, கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? குழல் குட்டல் இனிது, குழலினிது குட்டல் யாழினிது அப்படின்னா குழலினிது யாழினிது. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது இதுதான் பார்த்தோம். கேள் கூட்டல் மியா, செல் கூட்டல் மியா, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ கேன் இந்த இன் வந்தால் 3 சுழி இன் வந்தால் இந்த இல். அப்போ செல், சரிங்களா, குண்டு இல் வந்தால் என்னது 2 சுழி இன், அதான் வந்து கேன்மியா சென்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஐ தனியாக வந்தால் 2. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை மாத்திரையாக வரும். சரிங்களா? ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஐப்பசி, மைதிலி, பையன். சொல்லுக்கு முதல்ல வந்தால் 1 1 1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஐப்பசி 1, இடையில் வந்தால் என்னது 1 1, மணிமேகலை கடைசியில் வந்தால் 1. அப்போ 1 1 1 இது மட்டும்தான் எழுதணும். ஔகாரம் சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள் வவ்வால். ஸோ வேறு எதுவுமே நமக்கு இதில் தேவையில்லை. வவ்வால், ஔவையார், அவ்வியம். சரிங்களா? இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது மகரம். இம் அப்படிங்கிற மகரமை கெட்டு அரை மாத்திலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் அப்படின்னு சொன்னோம். நிலைமொழி ஈற்றில் மகரம் இருக்க வருமொழி முதலில் வரும்போது மகரம் முழுமையாக ஒலிக்காது. தரும் குட்டல் வளவன், தரும் வளவன். வரும் குட்டல் வண்டி, வரும் வண்டி. மருண் போன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? மருண் போன்லாம் வந்தால் இவற்றில் மகரம் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது கல் குட்டல் தீது, கக்ரி இது. முள் ப்ளஸ் தீது, முக்டி இது. சரிங்களா? கல் ப்ளஸ் தீது, கக்ரி இது. முள் ப்ளஸ் தீது, முக்டி இது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுதான்ப்பா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்குறது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த அளவுக்கு படித்தா போதும். ஏன் சார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நியூ புக்கில் படிச்சிருக்கோம், ஓல்டு புக்லேயும் படிப்போம், இதுலேயும் படிப்போம். ஆல்ரெடி படித்ததை ஒரு டைம் திரும்பி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் இதில் மேட்ரு. சரிங்களா? அடுத்தது எழுத்துக்கள் பிறப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ நமக்கு எழுத்துக்கள் பிறப்பு தெரியும் இல்லையா? கழுத்து, மூக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கதை, இதெல்லாம் வந்து இலக்கணம் தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இந்த கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான கதை என்ன சார் அப்படின்னா என்னது? வல்லினம் எங்கே? மார்பு. மெல்லினம் மூக்கு. இடையினம் உயிரெழுத்து எங்கே? கழுத்து. சரிங்களா? அப்போ ஆயுதம் எங்கே? தலை. சரிங்களா? ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம படித்தால் போதும். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ரகர நகர இந்த வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஓகே, சில எழுத்துக்களின் உச்சரிப்பு வேறுபாடு. ஸோ நமக்கு தெரியும் நா. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாவை போடுறோம் அப்படிங்கிறது எழுத்துக்களின் உச்சரிப்பு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அன்னம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குண்டு நா. ஓகேங்களா? அன்னம். நாக்கு அப்படின்னா இந்த நாக்கின் நுனிப்பகுதி நம்ம பார்த்துருப்போம். அன்னத்தின் நுனினா வருட நனியுரின. ஸோ நம்ம அதை உச்சரிக்கும் போது நா. ஸோ அப்படி உச்சரிப்போம் இல்லையா? அதை பொறுத்து இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ மன்னன் வந்தால் நமக்கு தெரியும் 2 சுழி இன். வண்ணம் வந்தால் 3 சுழி இன். இப்போ நன்றி. சரிங்களா? நன்றி வந்தால் இது. சரிங்களா? இந்த பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா, மேல் அன்னத்தில் உள்ள பல்லானது ஈருடன் சேர்ந்து நிற்கும் இடத்தில் நாக்கின் நுனிப்பகுதி பொறிந்து இந்து என்ற எழுத்து பிறக்கும். காற்று மூக்கின் வழியாக வெளியேறும். சரிங்களா? அப்போ அந்த சிறப்பு நாவை சொல்கிறோம். சரிங்களா? அன்னத்தின் நுனினா வருட. சரிங்களா? பல்லானது ஈருடன் நா அப்படின்னு இழுக்கணும். சரிங்களா? நத்தை, நாய், நழம் அப்படின்னு உச்சரித்து சொல்கிறோம் இல்லையா? அதை சொல்கிறோம். ஸோ அப்போ அன்னத்தின் முதல் பகுதி. சரிங்களா? முதல் பகுதி அன்னத்தின் நுனி அன்னம் வந்தால் இந்த இன். ஸோ அப்போ அந்த அன்னத்தின் இடை மேல் நோக்கி வளைந்து வந்தால் என்னது? குண்டு இன். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. லகரம் லகர வேறுபாடு. ஸோ அப்போ
ழ ழ ழ சொல்லுவோம் இல்லையா, அழுத்தி சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, நாக்கின் நுனி மேலெனத்தின் நுனிப்பகுதியில் பொருத்த வேண்டும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்னு பார்த்துரும். தடித்து முதல்ல வந்துச்சுன்னா குண்டியில், பள்ளி, வெள்ளம், களம். வளைந்து நடுப்பகுதி வந்துச்சுன்னா என்னது, ஸ்கூலுக்கு வர இல். ஸோ அடுத்தது 2 விளிம்புகளும் மேல் நோக்கி வருடணும். லா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளத்திலிருந்து லா, சிறப்பு லா. சரிங்களா, சிறப்பு லான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது எல்லாமே நம்ம நியூ புக்கில் பார்த்துருக்கோம். சரிங்களா, அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சொல்கிறது மட்டும் கேட்டிங்கனாலே போதும். இப்போ ரகர ரகர. சரிங்களா, 2 விளிம்புகளும் இந்த ஓரப்பகுதியை முதல்ல தொட்டுச்சு அப்படின்னா என்னது, ரா. அடுத்தது கொஞ்சம் சிறப்பாக நடுவில் பொருந்து தொட்டு அப்படின்னா சிறப்புள்ளா, ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பெற்றோர், நெற்கதிர். ஸோ இதை சொல்கிறோம். இதை வந்து ரகர ரகர வேறுபாடு. இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை எழுத்துப்பா, 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஆல்ரெடி நியூ புக்கில் பார்த்ததை எப்போ ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். சரிங்களா, ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். சரிங்களா, இந்த புக்கை கண்டிப்பாக நம்ம நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 பேஜஸ் இருக்குன்னா படிக்க வேண்டிய பேஜஸ் ஒரு 150 to 200 பேஜஸ் மட்டும்தான். அதற்கு தான் நான் இருக்கேன் உங்களுக்கு வீடியோஸாக டீச் பண்ணி கொடுக்கறதுக்கு. சரிங்களா, ஸோ இதுவரையும் இருக்கட்டும். ஆல்ரெடி பார்த்தது தான் பார்த்துருக்கோம், இதுவரையும் இருக்கட்டும். இந்த இலக்கண புத்தகத்தை நம்ம படித்தனாலே கண்டிப்பாக நம்மளால் 85 கொஷின் தமிழில் போட முடியும். ஸோ இப்போ சொன்னதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஒரு டைம் என்ன ஜஸ்ட்டு அதில் என்ன இருக்குதுன்னு வாசிச்சு விடுங்க. இது மட்டும் போதுமானது. சொன்னதை இன்னொரு டைமு நோட்டில் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களாப்பா. ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு வீடியோவை கேட்டு நோட்ஸ் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 கேள்வி நம்ம கேட்டிருக்கோம், அதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.